தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கங்கள். இடும்பனை இன்னைக்கு பிஹைண்ட் வுட்ஸில் அந்த பொண்ணு கொஞ்சம் கிடுக்குப்படியாக போட்டுருச்சு. கொஞ்சம் லாஜிக்கலாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இடும்பன் பொதுவாக எல்லா விவாதங்களையும் கலப்புவாப்பில் தம்பி. சரி, இந்த நேரத்தில் வந்து சில சிக்கல்கள் வந்து இடும்பனுக்கே இருக்குது. இந்த விஷயத்தில் அவர் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தம்பி இடும்பனுக்கே சில தயக்கங்கள் இருக்குது. இடும்பனால முடியலன்னா என்ன, இன்னொரு தம்பி அருணால முடியாதா என்ன, செஞ்சிருவோம். நீங்கள் இந்த ராமராஜன் ஒரு படத்தில் அக்கா வீட்டுக்கு சாப்பிட போயிட்டு சொல்லுவார்ல, என் மாமா ஊறுகாய் இருந்துச்சா சாப்பாட்டில் அப்படின்னு போறாரு. அதெல்லாம் தொட்டு சாப்பிடணும்னா அப்போ ஞாபகம் இருக்கும், நீ தான் அள்ளி தின்னி, அப்போ எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்னு கவுண்ட் பண்ணி கேட்பாரு. அதுதான் கதை. அள்ளி திமுகவை விமர்சித்தாலும் இவங்க மறந்துடுவாங்க. ஆனால் விஜய் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிட்டா தான் நாம் தமிழர் கட்சி கிடைக்க வேண்டிய வெளிச்சமே கிடைக்குது. அதில் ஒரு பாயிண்ட் இடும்பன் சரியாக சொல்லியிருந்தாரு. இது 15 வருஷமா திமுக விமர்சித்து வரும்போது அதை யாருமே எடுத்து பேசி ஒரு வெளிச்சம் கொடுக்கல. ஆனால் விஜயை வந்து 5 நிமிஷம் பேசினா ஒரு வெளிச்சம் கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்த தான் செய்யணும். நாம் தமிழர் கட்சி அதை சரியாக பயன்படுத்தி வர்றாங்க. 26 தேர்தல் வரைக்கும் விஜயை ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறது வந்து ஒரு ஊடக வெளிச்சத்துக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப நல்ல விஷயம். அது ஒரு பெரிய லாபம் விஜய் வந்திருக்கிறது. இது கமல்ஹாசன் வரும்போது இதுதான் நடந்துச்சு, ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது இதுதான் நடந்துச்சு. ரஜினிகாந்த் வரும்போது அன்னைக்கு பாண்டே கேட்டார். பாண்டே வந்து சீமான் அவர்களை உட்கார வச்சு கேட்டார், நீ வந்து வரக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ நீங்கள் ஓட்டு போடாதீங்கன்னு மக்கள்கிட்ட தானே சொல்லணும், வரக்கூடாதுன்னு ரஜினிகாந்த் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் மக்கள் முன்னால தானே ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருக்கு சொல்கிறேன், ஏன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் வரக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட தானே சொல்கிறேன். இங்கேயே அதை தான் சொல்கிறாரு. விஜய் ஒரு போலி அப்படின்னு மக்கள் மேலே தான் சொல்கிறாரு. விஜயை கூப்பிட்டு வச்சு நீ வராத அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி அவர் தடுக்கலை. அப்படி இந்த ஜனநாயகத்தில் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாரும் அவங்களுக்குள்ள அரசியலை பண்ணுவாங்க. அப்படி பொது வழியில் வந்து நிற்கும் போது ஏற்கனவே அரசியல் களத்தில் கொள்கை சார்ந்து நிற்கக்கூடிய கட்சிகள் நிச்சயமாக விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. அதன் பொருட்டு தான் இப்போவும் விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனமும் அப்படி தான் வருது. இதை தாங்க முடியலன்னா நீங்கள் தூக்கு போட்டு தூங்குங்கன்னா சொல்லணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. இது விமர்சனத்தை தாங்கி தான் களத்தில் நிற்கணும். நாம் தமிழர் கட்சி இவ்வளோ தூரம் விமர்சனத்தை தாங்காமே வந்திருக்கு. விஜய்க்கு இப்போ என்னென்ன விமர்சனங்கள் வைக்கப்படுது, நாம் தமிழர் கட்சி தான் விசில் அடிச்சா குஞ்சுகள்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு விசில் அடிச்சா குஞ்சுகள்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அணில் குஞ்சுகள்ன்ற பேச்சு வருது. இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறது தான். அது எல்லா கட்சிகளும் வைப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான திறன் இருக்கா இல்லை அரசியல் புரிதல் இருக்காங்கிறது உங்கள் செயல்பாடுகளில் தான் தெரியும். அது நாள்பட விஜய் பேச்சில் தெரிய போகுது. இந்த 26 தேர்தலுக்கு அப்புறம் விஜய் என்ன பண்ண போறாருங்கிறது தான் மேட்ரு. 26 தேர்தலில் ஒருவேளை அண்ணாமலை வேற இடையில குறுக்கு சால் ஓடிக்கிட்டு இருக்காரு, என்ன வேணா நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்க வளமுடன்.